இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம்: நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். ரோமர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Today's Bible verse: For scarcely for a righteous man will one die, yet perhaps for a good man someone would even dare to die. Romans chapter 5 verse 7. ஒரு பட்டணத்தில் வாலிப பையன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு பாசமான ஒரு தங்கையும் இருந்தாள். ஒரு நாள் விபத்து ஒன்றில் அவனுடைய தங்கையின் கால் உடைந்து விட்டது. அவளுக்கு உடனடியாக அறுவை சிகிச்சை தேவை என மருத்துவர் சொன்னார். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. அத்துடன் அவளுக்கு அறுவை சிகிச்சையும் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. ஆனாலும் அவளது சரீரத்தில் போதுமான அளவு ரத்தம் இல்லாதிருந்தது. அதனால் அவளுக்கு ரத்தம் தேவைப்பட்டது. அவள் ரத்தமும் அவளுடைய சகோதரன் ரத்தமும் ஒரே வகையை சார்ந்தபடியால் அவனிடம் ரத்தம் கொடுக்கும்படி மருத்துவர் கேட்டுக்கொண்டார். அவனும் கொஞ்ச நேரம் யோசித்துவிட்டு பின்னர் சரி என்று சொன்னான். ரத்தமும் கொடுத்தான். சற்று நேரம் கழித்து மருத்துவர் அவனை வெளியே அழைத்து வந்து அணைத்து கொண்டு, தம்பி, உன் தங்கையின் மேல் அதிகமான பாசம் வைத்திருக்கின்றாய். அவள் உயிர் பிழைக்க உன்னுடைய ரத்தத்தை கொடுத்தாயே. உன் துணிச்சலுக்காக உன்னை பாராட்டுகிறேன் என்றார். அடுத்து அவன் கேட்ட கேள்வி மருத்துவரை தூக்கி வாரி போட்டது. மருத்துவரை பார்த்து, நான் எப்பொழுது மரிக்கப் போகிறேன் என்று கேட்டான். ரத்தம் கொடுத்தால் மரித்து விடுவேன் என்ற எண்ணத்தை அவன் மனதில் கொண்டிருந்தான். ஆகவே தன் தங்கையின் உயிரை காப்பாற்ற தன் ரத்தத்தை கொடுத்ததாக அவன் கூறினான். தாங்கள் அதிக அளவு அன்பு காட்டக்கூடிய நபருக்காக தங்கள் உயிரை கொடுக்கும் தன்மை மனித அன்பில் காணப்படுகிறது என்று இந்த சம்பவம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் தகுதியற்றவர்களாகவும் கிறிஸ்துவிற்கும் பிதாவிற்கும் எதிராக கலகம் பண்ணுகிறவர்களாகவும் இருக்கும் போது கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று ரோமர் 5ஆம் அதிகாரம் தெளிவுபடுத்துகின்றது. அப்படிப்பட்ட அன்புதான் கிறிஸ்தவ நம்பிக்கையை இடைகட்டி கொண்டிருக்கிறது. ஆமேன்.